கங்கையின் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள்மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டு எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேனே. நன்றுடையானே தீயதில்லானே நரை வெள்ளேறு ஒன்றுடையானே சென்றடையாத திருவுடையானே உமையொரு பாகம் உடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூறவென்னுள்ளம் குளிருமே. வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாள் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. எல்லாம் வல்ல இறையருளால் தீர்த்தங்களில் தலையாய காவிரி தீரத்திலே க்ஷேத்திரங்களில் முதன்மையான திருவரங்க க்ஷேத்திரத்திலே மூர்த்திகளில் முதல்வரான திருவரங்கநாதனின் திருவடி தொழும் பாக்கியத்தோடு வாழ்வு நடத்தி வரும் அடியேனுக்கு இன்றைக்கு சிராப்பள்ளியின் இந்த மலைக்கோட்டை மாநகரில் கலைக்கோட்டை இலக்கியம் என்னும் கலையை வளர்த்து வரும் இந்த தமிழ் சங்கத்திலே பேசக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை அளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. தமிழன் இலக்கியம் என்பது ஒரு மரபின் ஒரு மனிதர்களின் வாழ்வியலின் சாளரமாக விளங்கி வருகிறது. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் சாளரங்கள் நம் இலக்கியங்கள். இன்றைய அறிவியலின் உச்சகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மரபணு அறிவியல் துறையில் மிக புலமை வாய்ந்த ஒருவர், கிட்டத்தட்ட என்னுடைய நண்பர், அமெரிக்காவிலே ஒரு தமிழருடைய கண்ணக்கதுப்பிலிருந்து தான் அவர்கள் அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த கோடு எடுப்பதற்காக மரபணுடைய அந்த சரத்தை தெரிவிப்பதற்காக எடுப்பது வழக்கம். அதனை எடுத்து ஆராய்ந்ததில் அவர்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட், the person belongs to a race that is speaking a language that is 60,000 years old. அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தது இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக மெய்ப்பிக்கப்படுகிறது. இவர்கள் பேசி வந்த மொழி, சரளமாக ஒரு மொழி பேச வல்லவர்களை அந்த மொழியை எவ்வளவு நாள் பேசுறாங்கிறது அந்த கண்ணக்கதுப்பு சதையிலிருந்து அவர்கள் செய்த ஆராய்ச்சி 60,000 ஆண்டுகள் பழமையானது. பழமை மட்டுமல்ல, நம்முடைய மொழி என்பது நம் மூத்தோரின் மன இயல்புகளையும் வெளிக்காட்டியது. நம்முடைய இந்த மருத்துவ அரங்கம் என்பதனால் நலம் என்பதற்கு WHO கொடுத்த, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சான்று என்னன்னா, நாம எப்பொழுதுமே இப்ப எதற்கு அமெரிக்காவிலிருந்து WHO இருந்து எடுத்துக்காட்டு நம் தமிழ் சமூகத்திற்கு சொல்லணும் என்று சொன்னா, நம்முடைய ஆச்சாரிய பிரபுபாதா முதலாக பகவத்கீதைக்கு உரை எழுதும் பொழுது வால் ஸ்ட்ரீட்ல ஒரு பழைய டேப் ரெக்கார்டரை வச்சு அதுல அதற்கான உரையை அவர் தட்டெழுத்து பண்ணி வந்தாராம். அங்கிருந்தவர்கள் எல்லாம் என்ன என்று கேட்டதற்கு, எதற்காக அதை இங்கு எழுதுகிறீர்கள், உங்கள் நாட்டு மக்களுக்கு தானே அது தேவைன்னா இங்கு எழுதி இந்த நாட்டில் எது பிரபலமாகிறதோ அது உடனடியாக எங்கள் நாட்டில் பிரபலப்படுத்த வேண்டும் சொன்னாராம். அப்படி மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது மேற்கத்திய கலாச்சாரம் உலகின் மூத்த குடி நாம் என்பதை அங்கு நிரூபித்து வருகிறது. அந்த வகையிலே நம்முடைய இலக்கியத்தை எடுத்து நோக்கினோமேயானால், பக்தி இலக்கியமாகட்டும், சமுதாய உலகத்திற்கு பொதுமறையாக வைத்த நம் திருக்குறளாகட்டும், நம் புலவன் பாரதியாகட்டும், அனைவருமே உலகளாவிய ஒரு சிந்தனையில் இருந்து வந்தவர்கள். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என தொடங்கிய கம்பர் உலகம் அனைத்தையும் தாமுளவாக்கிய இறைவன் என்று அவனை குறிப்பிடுகிறார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என தொடங்குகிறது பெரிய புராணம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று உலகின் பொதுவை, உலகின் ஆரம்பத்தை விழிக்கிறான் நம்முடைய வள்ளுவன். பாரதியும் பக்தியின் பெருமையை பேசும் பொழுது பக்தியால் இப்பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளீரோ என்றுதான் பறைசாற்றுகிறான். பக்தியால் இப்பாரதம் எய்திடும் மேன்மைகள் கேளீரோ என்று அவன் எழுதியிருந்தாலும் அங்கு சந்தப்பிழை வந்திருக்க போவதில்லை. ஆனால் அவனுடைய உள்ளம்
பறந்து விரிந்திருந்தது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் அலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் இடமெல்லாம் நாமன்றி வேறில்லை என்று பாரதி பாடியவனுடைய உணர்வு, அந்த தமிழனுடைய உணர்வு எப்படி பறந்து விரிந்திருந்தது என்றால், உலகில் யாருக்கேனும் ஒரு துக்கம் வந்தால் இங்கிருந்து, பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார், அங்கு காஷ்மீர்ல ஒருத்தன் இருமினால் குமரி வாழ்பவன் மருந்து கொண்டோடினான்னு. அந்த எல்லையோடு பாரதி நின்று விடவில்லை. மாகாளி பராசக்தி ரஷ்ய நாட்டினில் கடைக்கண் வைத்தாள், அங்கே ஆகா வென்றெழுந்தது பார் யுகப்புரட்சி என்று பாடி, அந்த மக்கள் கொடுங்கோலன் ஜார் வீழ்ந்தான், கொடுங்கோலன் அலறி வீழ்ந்தான் என்று ஜார் மன்னன் வீழ்ந்த பொழுது இங்கிருந்து நம் பராசக்தி அங்கு காப்பாற்றினாள் என்கிறார். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று இறைவனை பொதுவில் வைத்த நம் மரபு நமக்கு அறிவியல் வளங்களை கொட்டி கொடுத்திருக்கிறது. விவேகானந்தர் சொல்வார், பெஸ்ட் ஆஃப் த ஈஸ்ட் ஷுட் ஜாயின் ஹேண்ட் இன் ஹேண்ட்ஸ் வித் பெஸ்ட் ஆஃப் த வெஸ்ட் சொல்லி. அவர் காலம் வரையிலும் பெஸ்ட் ஆஃப் த வெஸ்ட் என்பது அறிவியல், அவர்கள்தான் தலை சிறந்தவர்கள் என்று சொல்லி வந்தது. நம்முடைய கலாச்சாரம் பண்பையும் நம்முடைய பதவி என்பது பொறுப்பு என்று சொல்லிக் கொடுத்த குணநலன்களையும் தான் நம்முடைய கீழை நாடுகள் போதித்தன என்று நம்பி வந்தனர். ஆனால் அப்படி கிடையாது. அறிவியலின் அரங்கமும் சுரங்கமும் தமிழ் மொழி மட்டுமே. மருந்து என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் இலக்கியத்தில் அங்கங்கு ஆராய்ந்தோமே. ஆனால் நம்முடைய திருச்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புகழ்பெற்ற மகப்பேறு மருத்துவர் ஜெயம் கண்ணன் அவர்கள், எனக்கு தெரிந்த என்னுடைய அத்தை அவங்க கிட்ட நேரடியாக பகிர்ந்து கொண்ட விஷயம், அவர்கள் IVF ட்ரைனிங் போவதற்கு முன்னால் திருமூலரின் திருமந்திரத்தை படித்தேன் என்று. திருமூலரும் திருமந்திரமும் மருத்துவம்னு அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அப்படி ஒரு கரு உருவாவதிலிருந்து மரணம் வரை மனிதனினுடைய உடலில் இருக்கக்கூடிய சப்த சக்கரங்களை பற்றி மிக அழகாக தமிழில் ஒரு யோகியாக அவர் வாழ்ந்து அங்க இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு, ஒரு வருஷத்துக்கு ஒரு பாடல் எப்படி எழுத முடிந்தது? 3000 பாடல்கள், 3000 ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்தார் என்றால் எப்படி முடிந்தது என்பதற்கான சாஸ்திரமும் அவருடைய மூச்சு பயிற்சியில அவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப நம்ம ஒவ்வொன்றாக இதை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் உடலின் மருந்து, அடுத்து இந்த மனதிற்கான மருந்து, அடுத்து இந்த உடல் உள்ளம் ஆகிய அனைத்தையும் இயங்கக்கூடிய இந்த ஆன்மாவிற்கான மருந்து. இந்த மருந்தா அல்லது அது விருந்தா? நம் மொழி நமக்கு அந்த மருந்தை கூட விருந்தாகவே படைத்திருக்கிறது. அப்படி இந்த மருந்து என்பது விருந்தாக நம்முடைய உடல் ரீதியான நலத்தையும் வளத்தையும் எப்படி காத்துக்கொள்வது, மன ரீதியான நலத்தையும் வளத்தையும் எப்படி காத்துக்கொள்வது, ஆத்மாவிற்கான நல் விருந்தாக நம் உடலை எப்படி ஆக்கிக் கொள்வது என்கிற ஒரு நோக்கத்துலதான் இன்றைக்கு பேச வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு அடியேன் வந்தேன். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய உடல் நலம், WHO சொல்றது என்னன்னா, பிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங். ஒரு மனிதனுடைய உடல் எப்படி இருக்கிறது, மனம் எப்படி இருக்கிறது, சமுதாயத்தில் அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றன, இதை பொறுத்துத்தான் அவன் ஒரு ஆரோக்கியமான மனிதனா என்பதை நிர்ணயிக்கிறது. அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமும் தமிழனிடம் மிக அதிக அளவில் கொட்டி கிடந்ததுனால்தான் சமகாலத்தில் வாழ்ந்த பாரதி எப்படிப்பட்ட உடல் நலத்தை கேட்கிறான். அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடல் உறுதி தந்து, தோளை வலியுடையதாக்கி உடல் சோர்வும் பிணி பலவும் போக்கி, அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டு மாறா உடல் உறுதி தந்து என்று அன்னை பராசக்தியை வேண்டுகிறான். அப்படிப்பட்ட உடல் நலம் எப்படி நமக்கு வாய்க்கும்? மருந்தில்லாத மருத்துவர் என்று எனக்கு அவர் உதாரணம் சொன்னார் இல்லையா? நான் மருத்துவர் இல்ல, ஆனா மருந்து என்னவோ அதை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்று சொல்வதனால மருந்து வேண்டாம் என்று வள்ளுவர் என்று சொல்லியிருக்கிறார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது அருந்தியது போற்றி உணின். நாம் உண்ட உணவும் பருகிய நீரும், உண்ணும் சோறும் பருகும் நீரும், நாம் சுவைக்கும் வெற்றிலையும் நீயே என்று பெருமாளை பாடியிருப்பார்கள் எங்கள் ஆழ்வார் பெருமக்கள். அப்படி அத்துணையும் இறைவன் என்று நினைத்து ஒவ்வொரு உணவும், ஒரு உணவை சமைக்கும் பொழுது அதற்கான வழிமுறைகள் என்ன, அந்த உணவை பரிமாறும் பொழுது அதற்கான வழிமுறைகள் என்ன, சமைக்கப்பட்ட உணவு யாருக்கெல்லாம் பரிமாறப்பட வேண்டும், நாம் மட்டும் உண்பது
நம்முடைய வாழ்வை அல்ல. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அப்போ ஒரு உணவை எப்படி சமைக்க வேண்டும், சமைத்ததை எப்படி பரிமாற வேண்டும், பரிமாறியதை எப்படி சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், இதுதான் தமிழ் மொழியும் தமிழரும் இந்த உலகத்திற்கு ஒரு அறக்கனியாக வழங்கிய விஷயம். அப்படி பார்க்கும் பொழுது யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை. தமிழனுடைய வாழ்வியல்ல ஆணிரையும் மனிதர்களும் ஒன்றோடொன்று இணைந்த வாழ்வியலை வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறியோன் என்று இறைவனையே மாடு மேய்ப்பவனாக வைத்திருக்கிறோம் நாம். இந்த சமுதாயத்துல நம்முடைய பழங்கால வாழ்வியலில் கிராமங்களில் சென்று பார்த்தோமேயானால் ஒருவன் செல்வந்தன் என்று குறிப்பிடுவதற்கான ஒரு ட்ரெய்ட். இன்றைக்கு ஒருத்தர் செல்வந்தர்னா அவர் என்ன விதமான மகிழ்ந்து வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட வீட்டில் வாழ்கிறார், அவருடைய வங்கி கணக்கு எத்தகையது, அவர் எத்தனை நாடுகளுக்கு சென்றிருக்கிறார், இதுதான் நாம ஒருவரை செல்வந்தர் என்று குறிப்பிடுவதற்கு இந்த காலகட்டத்துல இருக்கோம். நாங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்த அந்த கிராமங்கள்ல அதற்கு அடுத்த ஊர்கள்ல சொல்லுவாங்க, ஒருவர் செல்வந்தர் என்று எப்படி நிர்ணயிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு எத்துணை கால்நடைகள் அவர்களுடைய வீடுகள் இருக்கின்றன, எத்தனை பசுமாடுகள் இருக்கின்றன, பொதுவாக அதை பொறுத்து செல்வந்தனா ஏழையா என்று நிர்ணயிப்பார்கள். அந்த ஸ்டேட்டஸ் எப்படின்னா எத்தனை பசுமாடு அவங்க வீட்டு இருக்கு, யானை இருக்கா, குதிரை இருக்கா, பசுமாடு இருக்கா. அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருந்தது, அரிசி, நெல்லிலிருந்து அரிசியை எடுத்து அரிசியை இவர்கள் உட்கொண்டார்கள். அந்த உமியையும் தவிடையும் தங்கள் வீட்டில் வாழ்ந்த கால்நடைகளுக்கு கொடுத்தார்கள். எண்ணெய் வித்துகளை நசுக்கி பிழிந்து எண்ணெயை அவர்கள் உட்கொண்டார்கள். அந்த புண்ணாக்கு அவங்களுக்கு உரமாகியது. விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்களும் அதிலிருந்து அந்தந்த இடங்களில் விளைவித்த பொருட்களை நாம் உண்டு வந்த வரை நமக்கு எந்த விதமான பிணியும் அண்டவில்லை. நம்முடைய ஊரில் விளைந்த காய்கறிகளையும் கனிகளையும் பழங்களையும் கீரை வகைகளையும் நாமே உண்டு வந்த வகையிலே நம்முடைய கலாச்சாரமும் உடல் நலமும் மனநலமும் சமூக ஒருங்கிணைப்பும் மிக அழகாக இருந்து வந்தது. அந்த சமயத்திலே பண்டமாற்றுல ஒரு உணவு ஒன்றை உருவாக்கியவர் இன்னொருவரிடமிருந்து இன்னொரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது ஒரு விஷயத்தை வழங்குவதற்காகவோ பொருட்களை மாற்றி உண்டு வந்தார்கள். என்றைக்கு விவசாயத்திலிருந்து பசுக்களும் காளைகளும் ஒதுக்கப்பட்டனவோ அன்றைக்கு நம் கலாச்சாரத்தின் வீழ்ச்சி ஆரம்பித்தது. அந்த பசுமாடு இருக்கும் வரை அது தன்னை எதற்காக அதனை கோமாதா என்று நாம் பூஜித்தோம். நம்முடைய ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு விரதமும் இயற்கையோடு இணைந்திருந்தது. இயற்கை எங்கெங்கெல்லாம் நமக்கு நன்மை செய்ததோ அங்கெங்கெல்லாம் இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக இந்த பண்டிகைகள் நடந்து வந்தன. இன்றைக்கு எங்களுடைய மிக அதிக அளவுல மன வளம் மனநலம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள் இறுதியாக மனநலம் வளம் பிறழ்ந்தோரை நெறிப்படுத்த உபயோகப்படுத்துவது கிராட்டிடியூட் ஜேர்னல் என்று சொல்லக்கூடிய நன்றி அறிவித்தல் அறிக்கை. ஒருத்தர் எவ்வளவுதான் நன்றி, அப்போ இப்ப சொல்றாங்க இவ்வளவு தூரம் கழிந்து வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் கொண்டு வர்றது எவ்வளவு ஒரு நெகட்டிவா நீங்க போறீங்களோ, எந்த அளவிற்கு நம்முடைய எண்ணங்கள் நேர்மறை தன்மையிலிருந்து மாறுபட்டு எதிர்மறையாக செல்கின்றனவோ அதை திருப்பி கொண்டு வருவதற்கான ஒரு ஆன்டிடோட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். எப்படி ஒரு விஷ பாம்பு நம்மை கடித்தால் அந்த விஷ முறிவிற்கு ஒரு மருந்து கொடுப்போம் அல்லவா, அதற்கு ஆன்டிடோட் என்று பெயர் ஆங்கிலத்திலே. அந்த விஷ முறிவு மருந்து என்னவென்றால் நன்றி சொல்லுதல். அப்போ இந்த நன்றி சொல்லுதலையே வழக்கமாக வைத்து சித்திரையில் தொடங்கி பங்குனி வரை நிலவிற்கு நன்றி சொல்வதாக நம் பண்டிகை. ஒவ்வொரு நாள் பௌர்ணமியும் நமக்கான பண்டிகை. சிர்காடியன் ரித்தம் என்று சொல்லி இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ சீக்கிரம் எழுந்துருங்கிறாங்க. நாம் அதிகாலை துயில் எழுவது, கதிரவனோடு நம் வாழ்க்கை தொடங்கியது, கதிரவனோடு நம் வாழ்க்கை நம்முடைய ஒரு நாள் முடிவடைந்தது. நம்முடைய பண்டிகைகள் சூரியன் பூமியை சுற்றி வரக்கூடிய, பூமி சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த நாள் பொழுதுகளை வைத்துதான் நம்முடைய பண்டிகைகள் நிர்ணயிக்கப்பட்டன.
பண்டிகைகளில் பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் அந்தந்த காலகட்டத்திலே என்ன ஊட்டச்சத்து தேவையோ அந்தந்த காலகட்டத்திலே எந்த உணவு மிக புதியதாக மலர்ந்து கிடைக்குமோ அந்த பொருட்களை உபயோகப்படுத்தி அந்த கொண்டாட்டங்கள் பொதுவில் நடத்தப்பட்டு அனைவருக்கும் உணவு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. அந்த உணவு செரித்ததற்கு பின்புதான் அடுத்த வேளை உணவு உட்கொள்ளப்பட்டது. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது அருந்தியது போற்றி உணின். இந்த நாம் உண்ணும் நீரும் உண்ணும் சோறும் பருகும் நீரும் நம்மிடம் விளைவித்து நம் கண் முன்னால் தெரிந்து வந்த விஷயங்களை அளவோடு உண்டு செரிப்பதற்கான விளையாட்டுகளையும் அதனுடன் சேர்த்து வைத்து வாழ்ந்ததினால்தான் இந்த யாக்கைக்கு மருந்து தேவைப்படாமல் நம் முன்னோரும் மூத்தோரும் 80 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தனர். ஆலும் வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி. இப்போ ரிடீமிங் த பாஸ்ட் என்று ஒரு கலாச்சாரம் வந்திருக்கிறது. ஏன் ஆலங்குச்சியில பல் தேய்க்கணும், ஏன் வேப்பங்குச்சிய பயன்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தணும், அதை எப்படி நறுக்கி. இப்ப அமேசான்ல உங்களுக்கு நீங்க வேப்பங்குச்சி ஆலங்குச்சி எல்லாம் விலைக்கு வாங்கலாம். இந்த பழைய சாதம் வாங்கலாம். பழைய சாதத்துல ப்ரோபயாட்டிக் என்று சொல்லுவாங்க. நம்ம அந்த காலகட்டத்துல வயல் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியோ வெளியில போறதுக்கு முன்னாடியோ நம்ம பெரியவங்க எல்லாரும் அந்த பழைய சாதத்துல நீரோ மோரோ ஊற்றி வைத்து உணவுதான் அவர்களுடைய காலை ஆகாரமாக அந்த நீராகாரமே இருந்து வந்தது. அந்த வழிமுறைகள் எல்லாம் அறிவியல் பூர்வமாக சட்டில் என்று ஆங்கிலத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது உள்ள நடப்பதே தெரியாமல் உள்ளே ஊறி போன ஒரு விஷயம். உணவு உண்டதற்கு பின்பு அது எப்படி நம் உடல் மயமாகிறதோ அப்படி நல்ல உணர்வுகளும் பிறருக்கு கொடுத்தலும் தமிழனின் உணர்வு மயமாகவே இருந்தது. தமிழ் மயம் என்று சொன்னால் நான் சொல்வேன், பண்டிகைகள் சாளரங்கள்னா புடவை கட்டிக்கிறதும் பொங்கல் வைக்கிறதும் தமிழர் பண்டிகை அல்ல. ரீசெண்டா இந்த சின்ன குழந்தைகளுக்கோ புதியவர்களுக்கோ சொல்ல வேண்டுமானால் வாலி அவர்கள் எழுதிய ஒரு திரைப்பட பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வரும். பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற பண்பு இங்கு வாழும். எப்போ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய வள்ளலாரும் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கின்ற பண்பும், ஒருவனுக்கு உணவில்லை என்றால் நெஞ்சு துடித்ததும், நீலகண்ட பிரம்மச்சாரி பசியில ஒட்டி போய் அடையாளம் தெரியாமல் வந்த பொழுது நெஞ்ச குமுறலை பாரதி வெளிப்படுத்தியதுதான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று. இப்பொழுது ஜகத்தினை அழிக்க வேண்டாம், ஜகத்தினில் உணவிற்கொரு வழி செய்குவோம் என்று யோசிக்க வேண்டிய ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு இளைய சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு இளைய சமுதாயமும் பெண்களும் இருப்பார்கள் என்று எண்ணி அந்த ஒரு விஷயத்துல சொல்ல ஆசைப்பட்ட விஷயம், நம் வீட்டில் சமைக்கப்படும் உணவு மட்டுமே நமக்கு உணவு. மற்றது எல்லாம் மருந்தோ அல்லது மருந்தை நோக்கி நம்மை செல்ல வைப்பதோ. 2 விஷயங்கள். அதிகாலை துயில் எழுவது சிற்காடியன் ரிதம், அது நம்ம தமிழ் மரபு. இதையே ஆயுர்வேதத்துல எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனால் ஆயுர்வேதம் மனிதர்களை அவர்கள் துயில் எழும் நேரத்தை வைத்து 3 விதமாக பிரிக்கிறது. பிராம முகூர்த்தம் என்று நாம் சொல்லக்கூடிய அதிகாலை 4:30 5:30 வரை 5:30க்குள் துயில் எழும் பழக்கம் உடையவர்கள் யோகிகள். அதாவது அவர்களுடைய வாழ்வில் பண்பட்ட நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்கள். 5:30 6:30 வரை துயில் எழும் வழக்கம் உள்ளவர்கள். இதுல நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள் இதுல கிடையாது. இவர்களை தவிர மற்றவர்களுக்கு ஆயுர்வேதம் வகுத்த வழி. அவர்களுக்கு பேரு போகிகள், சிற்றின்ப பிரியர்கள், பிளஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். யோகிகள் டுவர்ட்ஸ் பிளிஸ், நிறைவான ஆனந்தம். 2வது கேட்டகரி போகிகள், சிற்றின்பங்கள்ல பிரியம் உள்ளவர்கள். 3வது இருக்கு பாத்தீங்களா, 7 மணிக்கு மேல துயில் எழுபவர்களை ஆயுர்வேதம் ரோகிகள் என்று சொல்கிறது. அவர் ரோகி என்றால் நோயாளி. ஒன்று அவர் நோயாளி அல்லது நோய்களை வா வா என்று வருந்தி அழைக்கக்கூடிய எதிர்கால நோயாளி. துயில் இததான் நம்முடைய பழக்கம். எல்லாத்திலையுமே வழக்கம். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு, பின்தூங்கி, அதெல்லாம் ஒரு தரப்பினரையோ பெண்களையோ குறைத்து மதிப்பிடுவதற்காக சொல்லப்பட்ட வாக்கியங்கள் அல்ல. அதற்கு பின்பிருந்த அறிவியல். கார்த்தால எழுந்திருக்கிற பழக்கம் இருந்ததென்றால்
படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த சமயத்துல காற்றிலே ஓசோன் நிறைய இருக்கும். நம்முடைய மூச்சுக்கு ஆக்சிஜன் தான் தேவை, O3 ஓசோன், அந்த O2 மட்டும்தான் நம்முடைய நுரையீரல் எடுத்துக்கொள்ளும். மிச்சம் இருக்கக்கூடிய அணு ஆக்சிஜன் சொல்லுவோம். நான் படிச்ச சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ நேசன்ட் ஆக்சிஜன் நாங்க சொல்லுவோம். அந்த நேசன்ட் ஆக்சிஜன் தான் நம்முடைய மூளைக்கு நல்விருந்து. ஒரு தலைவாழை இலை போட்டு சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு எப்படி இந்த வயிற்றுக்கு அமிர்தமோ அது போல மூளைக்கான அமிர்தம் அந்த நேசன்ட் ஆக்சிஜன். அதனாலதான் பாரதியார் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்று பாடினார். காலை எழுந்தவுடன் படிக்கின்ற படிப்பு ஓசோன் மூளைக்கு கிடைக்கக்கூடிய நேரத்திலே படித்ததை மனதில் பதிய வைக்கும். படித்த உணவு அவர்களுக்கு அது மிக மிக பயன்பெறும் என்பதற்காக பாரதியை போல ஒரு ஆத்ம ஞான விஞ்ஞானி எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அடிக்கடி எனக்கு தோணும், கடையத்துல எங்க பெரியப்பா வீட்டுக்கு எதிர்த்த வீடு தான் பாரதி வாழ்ந்த வீடு. அங்க போய் நின்று அடிக்கடி நான் யோசிச்சுட்டே இருப்பேன், எந்த விதத்துல இங்கிருந்து எந்த ஞானம் உனக்கு சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் என்று பாட தூண்டியது? எந்த யோகி உனக்கு யோக மார்க்கமும் அந்த சக்கர சுத்தியும் சொல்லி கொடுத்து நம்ம சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு ஆக்ஞா சக்கரத்துல இருந்து மேல இருக்கக்கூடிய சத்திரத்துல யோகத்தின் பரிபூர்ண நிலையை சந்திரனாகத்தான் யோக சாஸ்திரம் நமக்கு நிர்ணயம் பண்றது. இந்த யோக சமாதிய சந்திரன் ஒளியில் அவளை கண்டேன் என்று பாரதி இறைவனை பாடுகிறார். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து வைத்த விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் நமக்கு இந்த ஒரு பிறவி போராது. அப்படி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி கண்ணத்தோடு பார்த்து ஒரு நேர்மறை சிந்தனையோடு எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் அருஞ்செல்வம். இப்போ இந்த உணவை ஏன் வெளியிலிருந்து உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னதுக்கு ஒரு 3 உதாரணங்கள் சொல்றேன். நாங்க இந்த குழந்தைகளுக்கு நீதி சாஸ்திரம் சொல்லும் பொழுது 2 விதமான விஷயம் சொல்லுவோம். ஒண்ணு ஏன்ஷியன்ட் விஸ்டம், ஞானத்தை நோக்கிய பாதையில. ஒண்ணு ஏன்ஷியன்ட் விஸ்டம், நம்முடைய பழங்கால நம் முன்னோர்களும் மூத்தோர்களும் நமக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. அடுத்தது கான்டெம்பரரி விஸ்டம்னு சொல்லுவோம், சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள் நமக்கு சொல்லி சென்றது. இந்த 2 விஷயத்தை வைத்து பார்க்கும் பொழுது நான் 3 சிறிய சம்பவங்களை சொல்லி ஏன் ஒரு உணவானது நம்முடைய இல்லங்களில் நம்மால் சமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த நம்முடைய திருவரங்கத்திலே அடுத்தடுத்த குரு பரம்பரையில் அடுத்து யார் வர வேண்டும் என்று நிர்மாணிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களை அந்த சந்நியாச தர்மத்திற்கு பழக்குவதற்கு ஒரு வழக்கம் உண்டு. அந்த வகையிலே ஆளவந்தார் என்பவர் மிகப்பெரிய அவர் அவருடைய வாதத்துல எல்லோரையும் வென்று மிகப்பெரிய செல்வந்தராக, கிட்டத்தட்ட ஒரு அரசராக ஆட்சி புரிந்து வந்தார். இந்த ஆளவந்தார் தான் அடுத்த குரு என்பது நிர்ணயம் பண்ணப்பட்டு விட்டது. அப்போ இவரை குணபூர்த்தியோடு ஒரு நல்ல விஷயங்களுக்குள்ள, அதாவது அந்த பணத்தின் மீது வந்த ஆசையை மாற்றி, அந்த ராஜபோகத்தின் மீது இருந்த அகங்காரத்தை மாற்றி அவரை இந்த அடுத்த குருவாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவருக்கு முன்பிருந்த மணக்கால் நம்பி அவருடைய அரசவையிலே சமையல்காரராக சேர்ந்து 1 மாதம் முழுக்க தூதுவளை கீரையை அவருக்கு சமைத்து கொடுத்து அவருடைய மனநிலையை மாற்றினார் அப்படின்னு சொல்றது. இதை பத்தி படிக்கும் பொழுது எங்களுடைய பள்ளிக்கூடம், நான் முதல்ல ஆச்சாரியன் ஒரு பள்ளிக்கூடம், அங்க இந்த மாதிரியான விஷயங்களோடு சேர்ந்துதான் எங்களுடைய பாடத்திட்டமே இருக்கும். அப்ப இந்த கதைகள்லாம் சொல்லுவோம். அதனால பரான்னம் பரமசத்ரு என்ற அந்த சுபாஷிதத்தை சொல்லி கொடுத்து சம்ஸ்கிருதத்துல இருந்து இந்த விஷயத்த சொல்லுவோம். இப்ப இந்த குழந்தைகளுக்கு இந்த கதை தெரியும். அதுக்கப்புறமா இன்டகிரேட்டட் லேர்னிங்னு சொல்லி நாங்களே செடி வளர்க்குறது அதெல்லாமும் அங்க பண்ணுவோம். அப்போ ஒரு குழந்தை கேட்டான், அந்த குழந்தைக்கு ஒரு 8 வயசு இருக்கும். இந்த கேள்வி என்கிட்ட கேட்கும் பொழுது, தூதுவளை நாங்க பயிர் பண்ணிருந்தோம். அதை பறிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டான் அந்த குழந்தை, முள்ளு நிறைய இருக்கும். அப்ப அவன் கேட்டான், இந்த ஒரு 5 இலையை பறிக்கிறதுக்குள்ள எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கே மிஸ், அங்கங்க முள்ளு குத்துறதே, எப்படி மணக்கால் நம்பி 1 மாதம் முழுக்க ஒருவர் சாப்பிடும் அளவிற்கு அந்த கீரையை பறிச்சு சமைச்சார்? அப்ப அவருக்கு அடுத்து இந்த குரு பரம்பரையில் வரக்கூடியவருடைய மனநலம் எவ்வளவு முக்கியம், அதற்கு அந்த உணவு எப்படி பதமாக சமைக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த அளவிற்கு ஒரு ஆத்ம பலம் இருந்திருந்தால் அந்த சின்ன சின்ன முள் குத்துறத ஒரு சின்ன துன்பமாக மதித்து அந்த கீரையை அவர் 1 மாசம் சமைச்சு கொடுத்து அவரை வழிக்கு கொண்டு வந்தாருங்கிறது நம்முடைய விஷயம். அடுத்து இதே குரு பரம்பரையில இறுதியாக மணவாள மாமுனிகள், அதாவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய குரு பரம்பரை ஒரு சைக்கிள் மாதிரி வரும்.
மணவாள மாமுனிகள் இங்க பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கும் போது பெரிய பெருமாள் உள்ள இருந்து ஒரு சின்ன குழந்தைகிட்ட தனியன்னு சொல்லுவாங்க. அதாவது சிஷ்யர்கள் குருவுக்கு தனியன் எழுதுவார்கள். இப்படி தனியன் எழுதுறதுல மணவாள மாமுனிகளுடைய தனியன் இறைவனே கொண்டு வந்து கொடுத்தது. ஒரு சின்ன சீட்டுல திருவரங்கம் கோவில்ல மணவாள மாமுனிகள் கலக்ஷேபம் நடந்துட்டு இருக்கும் பொழுது சிறுவனாக பெருமாள் வந்து ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே குரு பரம்பராம்னு பெருமாள் எனக்கு நீ குரு அப்படின்னு சொல்லி அதை எழுதி கொடுக்கிறார். ஆகையினால மணவாள மாமுனிகள் வந்து பெருமாளுக்கு ஆச்சாரியன் ஆகிறார். பெருமாள்ல இருந்து தொடங்கிய அந்த ஒரு வட்டம் பெருமாள்லயே போய் முடிவடைகிறது மணவாள். அவர் அவ்வளவு ஒரு ஆத்ம சுத்தி உடைய அந்த மணவாள மாமுனிகள் ரொம்ப கோவப்பட்டு இருந்தாராம். ஒரு நாளைக்கு அவருக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. ஏன் எனக்கு கட்டுக்கடங்காத கோபம் வருது, நேற்றைக்கு இன்றைக்கு எல்லா சமயத்திலுமே நான் வந்து கொஞ்சம் கோபமா தான் இருக்கேன் அப்படின்னு அவர் பேசின உடனே அந்த ஞானிகள் எல்லோரும் ஒரு நாளைக்கு அவர்களுடைய உணர்வுகளில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் உணவுக்கும் உணர்வுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை அறிந்து தன்னுடைய உணவை ஆராய்ச்சி செய்வார்களாம். அதை வந்து பகிர்ந்து பார்ப்பாங்க, நான் என்ன சாப்பிட்டேன். அப்போ என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்கறதுக்காக அவருக்கு சமையல் பண்ணி கொடுத்தவரை போய் கேட்கும் பொழுது புதுசா ஒருத்தர் வந்து எனக்கு கீரை கொண்டு வந்து கொடுத்தாரு, அதை சமைக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த கீரை எங்கிருந்து வந்ததுன்னு இவர் போய் பார்க்கும் பொழுது அது ஒரு மயானத்திற்கு அருகிலிருந்து பறிக்கப்பட்ட கீரை. அப்போ விளையும் இடமும் ஒரு பயிர் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய உணர்வுகளை நிர்ணயிக்கிறதுங்கிறதுக்காகத்தான் நம்ம வீட்டு கொல்லையில விளைவிச்ச கீரைய அந்த ஊர் பரப்புல கண்ணெதிர விளையக்கூடிய கனிகளையும் காய்களையும் உண்டு வாழ்ந்து வளமாக செழித்து நின்றது நம் தமிழ் மரபு. வையம் ஆண்ட வண்டமிழ் மரபுனா அவ்வளவு சீக்கிரம் வையம் ஆண்டு விட முடியுமா? இந்த உலகத்தையே ஒரு குடை கீழ் ஆண்ட அரசர்கள் எத்தனை விஷயங்களை செழித்து வந்தனர். அதாவது ஒரு ராஜா எப்படி ஒரு மருத்துவனா இருக்க முடியுங்கிறதுக்கு அடிக்கடி எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ராஜேந்திர சோழன் 1,00,000 கப்பல்களை வைத்திருந்த ராஜேந்திர சோழன் எப்படி கடாரம் கொண்டான்ங்கிறது உண்மையா? வீர சோழர் அணுக்கர் படைன்னு சொல்லி எங்களுடைய நண்பர்கள் கூட்டம் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் பண்றவங்க அவங்க சொல்லுவாங்க, தஞ்சாவூரிலே ஒரு சிறிய உணவகத்திலே எனக்கு ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான் என்பதற்கான சான்று கிடைத்தது அப்படிம்பாரு. இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். நிஜமாவே கடாரம்ங்கிறது இந்தோனேஷியா தானா, அவர் கடாரம் கொண்டவரா, அவர் கல்வெட்டுகளை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க எங்க. அப்ப வேகமா அந்த உணவகத்துல சமைத்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி வந்து அவங்க ஊறுகாய் வச்சாங்களாம். இது என்ன காய்ன்னு தெரியுமா அப்படின்னா கடாரங்காய். இந்த கடாரங்காய் கடாரத்திலிருந்து ராஜேந்திர சோழன் இங்கு வந்து பயிரிட்டு உருவாக்கிய ஒரு பயிர் வகை. அப்போ நம்முடைய அரசர்கள் எப்படி மருந்தாக இருந்திருக்கிறார்கள் பிறருக்குன்னா, வெளிநாட்டிலிருந்து நம்மளை வந்து ஆண்டாங்க. அதெல்லாம் ஆங்கிலத்துல காலனைசேஷன் சொல்லுவோம். நம்மை அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லுவோம். நம்ம ராஜாக்களும் தானே கடல் கடந்து எத்தனையோ நாட்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய ஆதிக்கம் ஏன் காலனைசேஷனா இல்லாம இருந்தது என்றால், ராஜராஜனோ ராஜேந்திரனோ மற்ற நம்முடைய அரசர்களோ தமிழ் மரபுப்படி வாழ்ந்து வளர்ந்தவர்கள் சென்ற தேசத்தில் இருந்த பெண்களை அவர்கள் மனதிற்கு மீறி இங்கு அழைத்து வரவில்லை. அது ஒரு காரணம். அடுத்தது, அங்கு வாழ்ந்த மக்களை கொள்ளையடிக்கவில்லை. அங்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட மானியத்தோடு சேர்ந்து இவர்களுடைய மானியம் வழங்கப்பட்டது. அதையும் மீறி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அக்ரசிவ் என்று சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு போராட்ட குணமுள்ள வீரனை கைது பண்ணி இங்க கொண்டு வந்து கோவில் கட்ட வச்சாங்க. அப்போ உடல் நலம் மனநலம் அவர்களுடைய ஆத்ம நலம் வரைக்கும் விரும்பிகளாக இருந்ததனால் தான் மன்னன் இறைவனுக்கு நிகராக தமிழ் சமூகத்தில் கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்ட மன்னர்கள் வாழ்ந்த நாம், அப்படிப்பட்ட மன்னர்கள் ஒரு இடத்துல ஒரு கோவில் என்பது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை போல. இங்க உடையார் ராஜராஜ தேவர் இந்த கோவிலை கட்டும் பொழுது அதற்கு எத்துணை பேர் பணி செய்தார்கள். அங்கு வந்து அந்த மோர் விட்ட அந்த எச்சமண்டை என்று ஒரு பெண் இருப்பா, அவளை பற்றிய குறிப்புகள் கூட நம்முடைய பெரிய கோவில்ல பின்னாடி இருக்கு. அப்போ அங்கீகாரம் அளித்த மன்னன், இப்படி நான் அடிக்கடி இந்த அங்கீகாரம், ஒரு மன்னன் மக்களுக்கு அங்கீகாரம் அளிப்பதும் மக்கள் மன்னனை கொண்டாடுவதும் தமிழ் சமூகத்துல மட்டும்தான் இருக்கு. மன்னர்களை புலவர்கள் கொண்டாடுவார்கள், இலக்கியங்கள் புகழ்ந்து வைக்கும். ஆனா மக்கள் மன்னர்களை கொண்டாடிய ஒரு கலாச்சாரம் நம் தமிழ் சமூகத்துலதான் இருந்தது. ஏனென்றால் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவர் கோல் நோக்கி வாழும் குடி என்கிற அந்த வள்ளுவருடைய வாக்குப்படி ராஜா தன்னுடைய மக்களை எப்படி வானிலிருந்து ஒரு விழக்கூடிய மழை
எந்தவித பாரபட்சமும் பார்க்காமல் ஒரு மனிதனுக்கு நீரை போல அவசியமான தேவையை பூர்த்தி செய்கிறதோ அப்படி ஒரு மன்னன் கேட்காமலே தன்னுடைய மக்களின் தேவையை பூர்த்தி செய்தான். ஆகையினால் மக்களும் மன்னவனுடைய கோல் நோக்கியே வாழ்ந்தார்கள். இந்த கலாச்சாரம் தான் நமக்கு மருந்து. இந்த கலாச்சாரம் தான் தமிழகம், இந்த தமிழும் உலகத்திற்கு அளித்த அறவிருந்து. இந்த சமுதாய நலம் எப்படி WHO சொல்லக்கூடிய உடல் நலம் எப்படி இருந்தது, மனநலம் எப்படி இருந்தது, சமூக நலம் எப்படி இருந்ததுன்னா, சமூக நலமும் மனநலமும் கிட்டத்தட்ட சமகாலம் வரை ஒருங்கிணைந்து வாழ்ந்து வந்தது. பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற அன்பு இங்கு வாழும். நம் தமிழ் சமூகத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாம் வாழ்ந்த இடங்கள்ல ஏதாவது ஒரு சுப காரியமோ அல்லது வேற ஏதாவது ஒரு நம்முடைய அவர்களுக்கு வீடுகள்ல வேற ஏதாவது நிகழ்வுகள் நடந்தாலும் அந்த இடமே சேர்ந்து வேலை செய்யும். ஒரு வீட்டுல கல்யாணம்னா அரிசி மொத்தமா வாங்குவாங்க, அந்த அரிசியில நெல் பறக்குவாங்க, அங்க பரிமாற போவாங்க. அவங்க எவ்வளவு பெரிய பதவியில வேணா இருக்கலாம், அந்த தெருவுல இருக்க வீட்டுல ஒரு கல்யாணம்னா அவங்க வீட்டு அக்கா தங்கைகளுக்கு செய்யும்படி அந்த ஆண்கள் வேலை செய்வாங்க, பெண்கள் வேலை செய்வாங்க. அதெல்லாம் எங்களுக்கே பழக்கம். நாங்கெல்லாம் சிறு குழந்தைகளா விளையாடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி விளையாடுற குழந்தைகள் எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு அக்காவையோ அண்ணாவையோ விட்டு ஒரு வீட்டுல எங்களெல்லாம் அடைச்சிருவாங்க. அந்த கல்யாண வீட்டுல போய் இவங்க எல்லாம் வேலை செய்வாங்க. அந்த நிச்சயம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி யாராவது ஒரு வீட்டுல ஒரு இறப்பு நடந்தா அவங்களுக்கு என்ன உணவு கொடுக்கணும், அந்த வீட்டு குழந்தைகளை இன்னொரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் வைக்கிறது. இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் தான் மனநலத்தையும் மன வளத்தையும் தமிழ் சமூகத்திலே போற்றி பாதுகாத்தது. அந்த உணவுக்கு ஒரு மிக சமகால எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லணும்னா, மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு நாள் அவர் ஜெயில இருக்கும் பொழுது அந்த சிறைச்சாலையில அவருக்கு தன்னுடைய தாயை கொல்வது போல ஒரு கனவு வருது. அந்த கனவை பார்த்துட்டு அவரும் எப்படி மணவாள மாமுனிகள் நான் என்ன உணவு உண்டேன் என்று பார்ப்பாங்களோ அதே போல காந்தியும் அவருடைய உணவு பழக்க வழக்கத்துல மிக கட்டுப்பாடு உள்ளவர். உணவை என்ன சாப்பிட்டேன்னு தேடும் பொழுது இன்றைக்கு யார் சமைத்தார்கள்னு போய் தேடுறார். அந்த சிறைச்சாலைகள்ல கைதிகள் ஒவ்வொரு நாள் ஒருவருக்கு உணவு சமைக்கக்கூடிய வேலை வழங்கப்படும். அந்த வேலையிலே அன்றைக்கு உணவை சமைத்தவர் தாயை கொன்ற குற்றத்திற்காக சிறைச்சாலையில் இருப்பவர். அந்த ஒரு நிமிடம் உணர்வு பிழம்பு, நாங்க சொல்லுவோம் இமோஷனல் பர்ஸ்ட்னு, அந்த பர்ஸ்ட்ல அம்மாவை கொண்டுட்டாரு. ஆனா அதற்கு பிறகு வாழ்வு முழுக்க தாயை கொன்று விட்டோமே என்கிற குற்ற உணர்ச்சியிலே வாழக்கூடிய அந்த கைதி தான் சமைத்த உணவிலே அந்த உணவை சாப்பிட்ட காந்தியடிகளுக்கு தன்னுடைய தாயை கொன்றதை போல் கனவு வந்தது. நமக்கெல்லாம் ஏன் அப்படி வரமாட்டேங்குதுன்னு சொன்னா, கனவுகள் நமக்கு எது தேவையில்லையோ அதையை வெளியேற்றக்கூடிய ஒரு வழி. நாம தூங்கும் பொழுது நமக்கு தெரியக்கூடிய கனவுகள், நமக்கு நினைவிருக்கக்கூடிய கனவுகள், ப்ராசஸிங் ட்ரீம்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ நம்ம எதெல்லாம் வெளியில துரத்தணும், என் மனசுக்கு தேவையில்லை அதை துரத்தணும் இல்லையா, அதுதான் கனவா வரும். காந்தியடிகளுடைய உடலும் மனமும் ஆத்மாவும் இணைந்து வேலை செய்ததனால் அவருடைய மனம் இது அவருக்கு தேவையில்லை என்று வெளியே தள்ளியது அவருக்கு கனவாக நினைவிருந்தது. நாம் அனைவரும் ஏதோ ஒரு உணர்விலே ஏதோ ஒரு எண்ணத்திலே சமைத்து கொடுக்கப்பட்ட உணவுகளை உண்டு அதனால் வரும் தீமைகளை உள்ளடக்கி வெளித்தள்ள முடியாமல் மருத்துவர்களிடம் போய் நிற்கிறோம். மருத்துவமனை என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை போல நடத்தப்பட்டு வருகிறது. மருத்துவனுக்கு கொடுக்கறத வாணிகனுக்கு, வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணிகனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க எங்க பாட்டி. வீட்டுல நல்லபடியா உணவுகள் வாங்கி நம்முடைய பலசரக்கு சாமான்கள் சரியா வாங்கி அதை உண்டு வந்தா நாம வைத்தியருக்கு பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உணவுகளுக்கு தேவையான நம்முடைய உழவு தொழிலும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாரதி சொல்லிய வழியை பின்பற்றி உழவும் தொழிலும் நமக்கு வாய்த்து உணவை சரி செய்தோமேயானால் இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளில் 75% நாம் விடுபட்டு விடுவோம். சீதா தேவிக்கு சுனைனா 16 பேரை வைத்து பாக்க சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய சமையல் கலையை கற்றுக் கொடுத்தாள். சீதை பேரரசியாக போகிறவனுக்கு எதற்கு சமையல் கலை என்று இருக்கவில்லை. எனக்கு காஃபி போட சொன்னாங்க என்று சொல்லி கணவனிடம் விவாகரத்து கேட்கும் வழி ராமாயணத்தில் இல்லை. அப்போ உணவு என்பது ஒரு பெண்ணின் ஆயுதமாக இருந்தது. குடும்பத்தின் தலைவி யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று பண்பறிந்து பாங்கறிந்து கொடுத்ததனால்தான்
விருந்தினரை ஒரு ஆணால் வரவேற்க முடிந்தது. எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய வீடுகள்ல எல்லாம் எங்க அப்பாக்கள் மாமாக்கள்லாம் பெண்களை கேட்டுட்டுலாம் விருந்தினரை கூட்டிட்டு வந்ததா வழக்கமே கிடையாது. விருந்தினரும் நமக்கு இப்போ போல தொலைபேசி சொல்லலாம் வரமாட்டாங்க. எங்க பாட்டியோட தம்பி அண்ணா எல்லாம் வீட்டுல இருக்கும்போது இந்த பக்கமா வந்தேங்க. அவருக்கு வந்து திருச்சி நத்தம், எங்க மாமா தாத்தாவுக்கு ஊரு. அவர் வந்து சேலத்துல இருந்து வரும்போது நாமக்கல்ல பஸ் நின்னுது, அக்கா உன்னை பார்க்கணும் போல இருந்தது, வந்துட்டேன்னு சொல்லி வருவார். அப்படி வந்த உறவுகளும் நமக்கு தொலைபேசியில அறிவித்து விட்டு வரவில்லை, நாமும் அதை எதிர்பார்க்கல. அதே சமயத்துல நம்ம வீட்டுல என்ன இருந்ததோ அதை உண்டு நம்மோடு சேர்ந்து நம்முடைய வரவேற்பறையிலேயே அவர்களும் உறங்கினார்கள். இன்னைக்கு முதல்ல எல்லாருக்கும் தனித்தனி அறை வேணும், ஏசி வேணும்னு கேட்டு உறவினர்களும் வரவில்லை. வீட்டில் இருந்தவர்களும் நம்ம வீட்டுக்கு மட்டும் சரியா சமைச்சதா சரித்திரமே இல்லை. 20 வருஷம் வரைக்கும் ஒரு பிடி எக்ஸ்ட்ரா தான் எல்லா அம்மாக்களும் பாட்டிமார்களும் சமைச்சாங்க. ஆக இந்த வழக்கம் இருந்த வரை கலாச்சாரம் கட்டுக்கோப்பாக இருந்தது. என்றைக்கு இந்த செல்பேசியில வரக்கூடிய ஒரு பாப்அப் என்னுடைய உணவை நிர்மாணிக்க ஆரம்பித்ததோ அப்பொழுதே என்னுடைய தடுமாற்றங்கள் தொடங்கிவிட்டன. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டீவியேஷன்ஸ் ஆர் என்ஹான்ஸ்ட். அது வளர்க்க வைக்கிறது, எப்படி மனத்தை வளப்படுத்துற மாதிரி நம்முடைய தடுமாற்றங்களும் நம்முடைய திசை மாறல்களும் இது போன்ற சாதனங்களால் நிர்ணயிக்கப்படுவதை தடுப்பதுதான் நம்முடைய வழக்கமா இருக்கு. சரி, இதை எப்படி தடுக்கிறது? இப்போ இது இஸ் an inevitable evil. இந்த செல்போன் ஆகட்டும், இந்த அறிவியல் பூர்வமான வழக்கமாகட்டும் நமக்கு நம்முடைய வீட்டுல ஒன்றாகி விட்டது. அப்போ இதிலிருந்து எப்படி மாறி வருவது என்று சொன்னால் ஒரு வாக்கியம் உண்டு. ரொம்ப சீக்கிரமா நான் இந்த யங்கர் ஜெனரேஷன் நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் போய் பேசும் பொழுது, விவேகானந்தருடைய பிறந்த நாள் ஜனவரி 12. ஜனவரி 12 வந்து ஒரு மிக பிரபலமான திரை நடிகருடைய ஒரு திரைப்படம் எப்பொழுதும் வெளியாகும். வருடா வருடம் நான் போய் ஒரு தடவை பிஷப்ல பேசுவோம், ஒரு கல்லூரிகள்ல பேசுவது வழக்கம். இப்ப பேசும்பொழுது இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இன்றைக்கு விவேகானந்தருடைய பிறந்த நாள் எத்தனை பேருக்கு தெரியும்னா ஒரு 6 பேர் கை தூக்குவாங்க. இன்றைக்கு இந்த ஒரு திரைப்படம் வெளிவர போறதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னா எல்லாரும் திரைப்படம் எழுதுவாங்க. அப்ப நான் சொல்வேன், இது எங்கள் தவறுதான். வெளி உலகத்தின் அந்த ஆக்கர்ஷிப்பு உங்களை வந்து அடைவதற்கு முன்பாக என்னுடைய கலாச்சாரத்தையும் ஆணிவேரையும் உங்களுக்கு ஊட்டாத தாய்களாகி எங்கள் தவறு, ஆசிரியர்களாகி எங்கள் தவறுன்னு சொல்வேன். ஒரு வாக்கியம் உண்டு ஒரு மரபுல, காமம் புகுவதற்கு முன் காயத்ரி புக வேண்டும்னு ஒரு சமூகத்தின் ஒரு பிரிவினருக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஒழுக்கத்தை தான் அந்த காயத்ரி மந்திரம் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்க. அவர்களுடைய ஒரு நாட்டினுடைய நடைமுறை. அப்படி தீயது ஒன்று உளத்தில் புகுவதற்கு முன்பாக, தீயதுன்னு சொல்ல வேணாம், தேவையற்றது ஒன்று உளத்தில் புகுவதற்கு முன்பாக தேவையானதை ஆணித்தரமாக சொல்லி கொடுத்து விட்டோமா? நான் வந்து இந்த நல்ல ஆசிரியா இருக்கும்போது, நல்ல மேம்பாட்டு ஆசிரியை, சிறிய குழந்தைகள் வந்து வார்த்தைகள், தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்கன்னு ஆசிரியர்கள் என்கிட்ட வந்து சொல்றது வழக்கம். இன்றைக்கு சமுதாயத்திலும் திரைப்படங்கள்ல பேசக்கூடிய விஷயங்கள் நமக்கு அப்படித்தான் குழந்தைகளுக்கு வருது. நான் அதுல ஆங்கிலத்துல ஒரு சென்டென்ஸ் சொல்லுவேன் இதுக்கு எல்லாவற்றையும். when we were young, our teachers were our heroes. Unfortunately for our children, heroes are the teachers. அதனால அது மாறுது. பட் அதை எப்படி மாற்றுதுன்னா, அந்த ஆக்கர்ஷணம் வருவதற்கு முன்பாகவே நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். இப்ப கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னு சொன்னா, நீ நல்ல வார்த்தை என்னமா சொல்லி கொடுத்தேன்னா நம்ம அம்மாவை கேட்கணும். திருக்குறளும் நாலடியாரும் திவ்ய பிரபந்தமும் என்ன மரபோ என்ன வாக்கியமோ, இந்த செல்வங்கள் நம்மிடம் இருப்பது மிக உயர்ந்த செல்வம் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த டீவியேஷன்ஸும் தடுமாற்றங்களும் வளர்வதற்கு முன்பாகவே ஆத்மாவிற்கும் விருந்து கொடுக்க ஆரம்பித்து விட்டோமே ஆனால் அந்த மனம் வேறு விஷயங்கள்ல போகாது. இந்த 16 வயதிலிருந்து இணையத்திற்குள் குழந்தைகளை விடும் பொழுது எதை பார்ப்பது எதை பார்க்க கூடாது என்று குழந்தைகளை எப்படி தெரிவிப்பது என்பதற்காக நான் ஒரு போஸ்ட் போனேன். அதுல எங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுத்த விஷயம், 10 வயதிற்கு முன் எதை படிப்பது எதை படிக்க கூடாது என்று சொல்லிக் கொடுத்து விட்டால் 3 வயதிற்கு முன்பாகவே ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டால், பெற்றோருடன் இணைந்து கைடட் ரீடிங் என்று சொல்வார்கள், இணைந்து ஒரு புத்தகத்தை படித்து ருசிக்க கற்றுக்கொண்ட குழந்தைக்கு எதை படிப்பது எதை படிக்க கூடாது என்பதை 10 வயதிலிருந்து 12 வயதிற்குள் சொல்லி கொடுத்து விட்டால் 16 வயதிற்கு மேல் நான் எதை பார்ப்பது எதை பார்க்க கூடாது என்று அந்த மூளையை கட்டமைத்துக் கொள்ளும்.
அப்போ கேட்ச் தம் அட் யங்னு சொல்ற மாதிரி இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கும் அற சார்ந்த விஷயங்களை இந்த சமுதாயம் பரப்பும் பொழுது குழந்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல நாம இன்வால்வ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தமிழ் சமூகம் எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் மேல வந்துடும். ஆக இந்த ஆத்மாவிற்கான நல் விருந்து என்னன்னா, பெருந்தடக்கன் பிறை நுதலாக்கெல்லாம் கல்வியும் செல்வமும் பூத்தலால் விருந்து பார்த்திருந்தார்னு கம்பராமாயணத்துல கம்பர் எழுதுவார். அப்போ பெண்கள் எல்லோரும் அவர்களுக்கு இயல்பாகவே கல்வியும் செல்வமும் பூத்தலால், எப்படி ஒரு பூவை யாராவது அடிச்சு மலர வைக்க முடியுமா? பூப்பது என்றால் இயற்கையாக. அப்போ பெண்கள் கம்பராமாயணத்துல இருந்த பெண்களுக்கு, அந்த நகர் காட்சியில அவர் சொல்றார், அயோத்தியில இருந்த பெண்களுக்கு கல்வியும் செல்வமும் இயற்கையாக பூத்திருந்ததனால விருந்துதான் வாழ்க்கைக்கு முக்கியம். வருந்தி வருபவர்களுக்கு விருந்து கொடுப்பதே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று ஒரு பெண் நினைத்தாள் என்றால் என்ன அர்த்தம்? பெண் நினைத்தாள் என்றால் ஆண் அதனை காரியமாக சாதிப்பான். இதுதான் நம்முடைய மரபு. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தழைக்குமாம், பூணு நல்லறத்தோடு பெண்ணிங்கு போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம்னு பாரதியார் சொன்னது போல, ஆணின் எண்ணத்தை செயலாக்கக்கூடிய பெண்ணும் அந்த எண்ணத்தை கொண்டு அற வாழ்க்கைதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானவர்க்கே. இந்த குணம், இந்த சமுதாய கட்டமைப்பு, நம் இடத்தில் விளையும் உணவை நான் சமைத்து பிறருக்கு கொடுத்து சந்தோஷமாக வாழ்வேன் என்று வாழ்ந்தால் போதும் என்ற மனத்தை நோக்கித்தான் நாம் செல்வோம். அந்த போதும் என்ற மனம் தான் உலகத்தின் மிகப்பெரிய தனம். நம்முடைய திருக்குறள் மாதிரியே வேற மொழியில இருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது துளசிதாசர் தோகா எனக்கு ஞாபகம் வரும். கோதன கஜதன பாசிதனு அவரு ரத்தினதனுக்கான் ஜபு ஆவத்து சந்தோஷதனு சபுதனு தூலி சமான் என்று சொல்வார். அப்போ எந்த விதமான கோதனம்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்துல பசுக்கள் எவ்வளவு இருக்குன்னா அவங்களுடைய பணக்காரரோட நிலைமை. அடுத்து கஜதனம்னா யானை, பாஜிதன்னா குதிரை. உன் வீட்டுல எவ்வளவு யானை, எவ்வளவு குதிரை, எவ்வளவு பசுக்கள் இருக்கு, எவ்வளவு ரத்தின தனம், ரத்னங்கள், நகைகள், அந்த மாதிரியான ரத்னங்கள் இருக்குன்னு அவசியம் இல்லை. எப்பொழுது சந்தோஷம்னு ஹிந்தியில சொன்னா அதுக்கு அர்த்தம் திருப்தின்னு பேரு. எப்போ போதும் என்கிற மன திருப்தி வந்து விட்டதோ அப்போ இந்த எல்லா செல்வங்களும் நமக்கு தூசிக்கு சமம் என்று துளசிதாசன் சொல்வார். இதைத்தான் நம் தமிழ் இலக்கியங்களும் நிறைய விஷயத்துல சொல்லியிருக்கு. அந்த விஷயத்துலதான் அபிராமி பட்டர் சொல்றாரு, அம்பிகை அன்றி நம்ம இறையன்றி வேறொன்றும் இல்லை என்று இயங்கி வரும் இந்த சமுதாயத்துல மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே, இறையை நாடி வராதவர்க்கு அதுவே பிணி, அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே. பணியேன் ஒருவரை நின் பத்மபத். அப்போ நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலும் நம் மனமும் எப்படி உலகமெல்லாம் உயர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தம எண்ணத்தோடு, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இன்னான்கும் இழுக்கா இயன்ற அறம் செய்ய நாம் விரும்பினால் நம் மனமாற்றம் நம் பிள்ளைகளிடம் பிரதிபலிக்கும். நம் பிள்ளைகளிடம் பிரதிபலித்தால் ஊர் கூடி தேரிழுப்போம். அறம் செறிந்த சமுதாயமாக தமிழ் என்னும் நம் தாய்மொழிக்கே உரித்தான அறம் என்னும் சொல்லும் செயலும் தன்மையும் உலகம் அனைத்திற்கும் வாய்க்க பெறும் அன்பெலும் அகலை அனைவரும் ஏந்தி அகிலம் தழைக்கும் பேர் ஒளி பரப்புவோம். ஒளியை பரப்புவதுதான் நம்முடைய சம்பிரதாயமாகட்டும் சனாதன தர்மமாகட்டும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. போதுமா? ஆகையினால அந்த அகிலம் பெருக்கக்கூடிய, அந்த அகிலமே செழிக்கக்கூடிய ஒரு அறமருந்தை நாம கொடுக்கணும் என்றா கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். பூமியில பிறந்துட்டோம்னா நமக்கு கஷ்டங்கள் என்பது வந்துதான் இருக்கும். அப்போ ஒரு சமயம் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது சக்சஸ்க்கு என்ன எதிர்ப்பதம்னு நான் கேட்பேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல சக்சஸ் என்று ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு ஒரு எதிர்ப்பதம் என்னவா இருக்க முடியும்? எனி அதர் சாய்ஸ்? வேற சாய்ஸ். ஃபெயிலியர் தப்பு கரெக்ட், டீச்சர் இல்லையா, தப்பு ஆன்சர், வேற சாய்ஸ், கோ ஃபார் பாஸ். இல்ல வேற வேற யார் ஆன்சர் சக்சஸ்ஃபுல்? சக்சஸ் அப்போ ஃபெயிலியர் எதுக்கு, எப்படி ஃபெயிலியர் பதில் இல்லைன்னு நான் சொல்றேன்னா, ஃபெயிலியருக்கு அப்புறம் சக்சஸ் நடக்கவே நடக்காதா? ஆப்போசிட்னா அது இருந்ததுன்னா இன்னொன்னு நடக்காதுன்னு இருந்தாதான் அதுக்கு ஆப்போசிட் நம்ம சொல்ல முடியும். அப்ப ஃபெயிலியர் இஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் சக்சஸ். தென் வாட் எல்ஸ்? எஸ், கிவிங் அப்.
quit is the opposite of succeed. Quitters never win, winners never quit. நம்முடைய மூதாதையர்கள் never quit in your ஆத்ம ஜர்னி. இறைவனை நோக்கிய நம் பயணத்திலையும் எத்துணை துயர் வந்தாலும் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்றார் அப்பர் பெருமான். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் கொண்ட நோயாளன் போல அரங்கமான நகருளானே உனை நோக்கி வருவேன் என்றார் ஆழ்வார். இப்படி நம்முடைய உடல் மன ஆத்ம தேடலை நோக்கிய வாழ்க்கையில் இந்த விருந்துகளை நாம் மேற்கொண்டோமேயானால் மருந்தில்லாத பெருவாழ்வு வாழ்வோம். இறைவனின் திருவடியை நோக்கிய பயணமாக இருந்தாலும் வரக்கூடிய துன்பங்கள் எத்துணை வந்தாலும் இடையராது எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை நில்லாது உழைமின். நாம் கருதிய கருமம் எதுவாக இருந்தாலும் ஐஐடி டைரக்டர் காமகோட்டி ஐயா அவர்கள் சொல்வார், பெரிய மகாபெரிவா செல்வான்னு சொல்லி, சூரியனை நோக்கி உன் பயணம் இருந்தால் நிழல் உன்னை தொடர்ந்து வரும். சூரியன் என்பது உன்னுடைய உயர்ந்த லட்சியம். இன்று வரை ஐஐடி டைரக்டர் காமகோட்டி ஐயா அவர்களிடம் ஒரு பாஸ்போர்ட் கிடையாது. அவருடைய கோடு தான் சிலிக்கான் வாலையில கோலோச்சி கொண்டிருக்கிறது. ஆனால் அவருக்கு பாஸ்போர்ட் கிடையாது. போதும், நான் இங்க சம்பாதிக்கிறேன், இந்த 4 இன்ச் வயிறுமா இருக்கு, சாப்பாடு இருக்கு, ஒரு நல்ல குடும்பம் இருக்கு, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், என்ன உடம்பு வந்தாலும் பாக்குற அளவுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு, போதுமே அப்படின்னு சொல்வார். இந்த மனம்தான் சப்தன்னு தூலி சமான். போதுமென்ற மனதோடு பொன் செய்யும் மருந்தாக மருந்தில்லாத விருந்தாக வாழ்வை மாற்றுவோம். அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தன் தமிழ்தான் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ இது போன்ற அமைப்புகளும் அறம் வளர்க்கும் பெரியோர்களும் இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழ வேண்டும். புனத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன்.